கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 148வது வசனம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். பிரியமானவர்களே, தாவீது ராஜா இந்த மகத்துவமான வார்த்தையை சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், தாவீது ராஜா அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் ஒரு நாளைக்கு 7 முறையும் சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வசனத்தின்படி எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதித்தது மாத்திரமல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்தது மாத்திரமல்ல, கர்த்தரை தேடினது மாத்திரமல்ல, குறித்த ஜாமங்களுக்கு முன்பதாக எழுந்திருந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அவருடைய கண்கள் கர்த்தரை நோக்கி காத்து கொண்டிருந்ததாம். பிரியமானவர்களே, அந்த குறித்த ஜாமம் என்பது அனைவரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிற நேரமாய் இருக்கிறது. அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், குறித்த ஜாமத்தில் எல்லாருக்கும் முன்பதாக எழுந்திருந்து தேவனை தேட வேண்டும், தேவனுக்குரிய மரியாதையும் கனத்தையும் செலுத்த வேண்டும் என்று தாவீது நினைத்திருக்கின்றார். அவருடைய வசனத்தை தியானிக்கும்படி நினைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இதை கர்த்தர் உற்று கவனித்து பார்த்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் அரசனாக மாற்றினார். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனை உயர்த்துவது அவர்களுடைய படிப்போ, பணபலமோ, ஆஸ்திகளோ, அந்தஸ்தோ, ஐஸ்வர்யமோ, சரீர ஆரோக்கியமோ அல்ல. ஒரு மனுஷனை உயர்த்துவது ஆண்டவரே, எந்த அளவுக்கு நாம் தேவனை தேடுகிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்துகிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், உங்கள் படிப்பிலும், உங்கள் வேலையிலும், உங்கள் வருமானத்திலும், உங்கள் சரீர ஆரோக்கியத்திலும், குடும்ப சமாதானத்திலும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்தி அழகு பார்க்க கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்தை இந்த 2026வது வருஷத்தில் கொடுங்கள். சகல ஆசீர்வாதத்தையும் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.